அனைவருக்கும் வணக்கம். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு வரைவு திட்டம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. தற்போது சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் கடந்த 15ஆம் தேதி தொடங்கி நடக்கிறது. இந்நிலையில் புதிய கல்விக் கொள்கை 2020இல் மேற்கொண்ட வகுப்புகளுக்கு 2026ஆம் ஆண்டுக்குரிய தேர்வுகள் எப்படி நடத்த வேண்டும் என்று வரைவு திட்டத்தை ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் தொடரும். அதே நேரத்தில் பயிற்சி வகுப்புகள் நடத்துவதற்கான அவசியத்தை நீக்குவதற்காக தற்போது பொதுத் தேர்வுகள் மற்றும் நுழைவுத் தேர்வுகள் மீள் வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முதல் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் 11ஆம் வகுப்பில் சேர்க்கப்படலாம். இரண்டாவது தேர்வின் முடிவின் அடிப்படையில் அவர்களுடைய சேர்க்கை இறுதி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இரண்டாவது தேர்வுக்கு பிறகு இறுதி சான்றிதழ் வழங்கப்படும். அனைத்து பாடங்களிலும் 5 தேர்ச்சி பெறும் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதான் அப்டேட்டு. நன்றி.